மகளை ஏமாந்த போல பழசியே அடக்காத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாரு சொல்லி கொட்டி போக இன்னைக்கு ஒருத்தர் நம்பி ஏமாந்து நிக்கிற ஐயா. அரமான கட்டோடு அலங்காரம் பண்ணோன்னு இப்படின்னு வந்து பல குழப்பத்தில் நிக்கிற உடாலியா தாயி. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமா ஐயா. நான் தான் 3 தடவை வாங்கி தரேன் சொல்லிட்டு நீ போற பாதை சரியான பாதை தான் தாயி. காக்கி தூக்கிட்டாரேன் மூலமா போதாயி. அதெல்லாம் ஒண்ணு வில்லங்க பட்டு இருக்குங்கிறது நினைச்சு நிக்க வேண்டாம். இப்ப தன்னை போல காரியத்தை நடத்தினாயா. பெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியா தொந்தரவு நிக்கிறாயா. ஆங்கன்னு இந்த பெத்த தகப்ப நல்லது பண்ணி போடலாமாயா. நல்லது பண்றது அப்படின்னா கொஞ்சம் தள்ளித்தர புரியுதா. போதுக்கு அந்த நோவை அடக்கி தந்துறனாயா. அது கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம படி போடலாம். அது போக சொத்து பிரச்சனையை கேட்டுட்டு நிக்கிறேன். விட கொடுத்துடலாம். புடிச்சுக்கோ. பெத்த கண்ணுக்கு அப்புறம் ஐயா மந்திர மாயமா என்ன நோவு நொடியா அப்படின்னு தெரியாம முடிச்சு நிக்கிறியா. இது நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு. இது நல்லதும் பண்ண முடியல. இதுக்கு ஒரு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா. நொண்டி கேட்பப்பா அம்மாவாசை அடிக்க என்ற அடியா போட்டா ஜத்த புரிச்சுட்டியா. அதனால 13 நாளுக்குள்ள இது நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுத்துறனாயா. என்னாலும் பக்கம்லாம் பயந்து கிடக்காத புரியுதா. அதெல்லாம் எந்த வில்லங்கம் இல்லாம உன்னைய புள்ளிப்பால் துள்ளி விளையாடுற மாதிரி இந்த பட்டியல் விளையாட வச்சிடலாமா. நடிகடி போடலாம் புரிஞ்சுதா. இந்த 2 கணி எப்படி தண்ணி பார்க்கும் நடிகனை கேட்டுக்கா. என்னென்னமோ நடக்குது எப்படி எப்படியோ இல்லையா. அங்க போனா அப்படி சொல்றாங்க, இங்க போனா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு வளர்ப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல. தகுதி மணில இந்த பாதுகாப்ப தங்க உட்கார மாட்டேன் அணைச்சு கொள்ளலாமாயா. போதுமா. அது போக இல்லத்துக்குள்ளார சாணேர்னா முளைச்சிருக்குது. கை கிடைக்காது வாய் கிடைக்காம நல்லாட்டு போன பொல்லாடு வந்து இன்னைக்கு காரியம் அத்தனையுமே சேதாரமாய் நிக்கிறாயா. பணம் மிச்சம் பண்ணி அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்தனாயா. மருத்துவத்துல புத்து நோய் அப்படி நோய் இப்படி நோய் அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்கப்பா புரியுதா. புத்து நோயில் இன்னைக்கு தொண்டை வழியா வந்து என்னென்னமோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு சொல்லி போட்டு குழப்பிட்டு நிக்கிறப்பா. நான் இப்ப என்ன சொன்னா அது நோயும் இல்லை நொடியும் இல்லை. இதை நான் நல்லது பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டேன். முயற்சி பண்ணு. நான் வேண்டாம் மருத்துவத்தை பாரு நான் வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்லல. அதே மாதிரி கத்தி வைக்காம நல்லது பண்ணி தரும்போம். அதனால பயப்படாத. இத்தனை முன்னாடி சத்தியமாக்கு புத்துனோ நல்லது பண்ணி போடலப்போ தாயே. இதுதான் ஓரியாட்டம் பூரியாட்டம் சிக்கலமா நிக்கிறே தாயே. அது போல காரியமுமே நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்க்க முயற்சி தோல்வியாயே போகுது. நடக்கிற கூடல நின்று போயிருது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு கொட்டுமலை சேர்த்து கேட்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா தாயி. அது போக இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் ஓரியாட்டம் தூரியாட்டமா நிக்குதாயா. நிம்மதி இல்லைன்னு சொல்றேன் புரிஞ்சுதா. பயப்பட வேண்டாம். திசை காமிச்சிடலாமாயா. காரியத்தை முடிச்சு கொடுத்தது தாயி. சொன்ன சொல்லுதா. ஆடி முடியதுக்குள்ள அடையாளம் காமிக்கிற. ஆடி முடிஞ்சாலும் கல்யாணத்தை படிப்போம். பத்திரமா வச்சுக்க. ரசப்பாடு கருப்ப 20 நிலக்கட்ட பூமிக்குள்ள சேர கிடந்து பாண்டிய மன்னன் காலத்துல பேசி வந்த நானே. நான் கோட்டையில காவலா இருந்த அந்த காலத்துல எனக்கு கோட்டை கருப்பராயின் பேருதாகி நான் கோட்டை என்னை எடுத்து வச்சவங்க சரியா பணிபுரை செய்யாததுனால அபிகிரி அழிச்சு அந்த கோட்டையை மலிச்சு பாண்டிய மன்னனையும் மலிச்சு நானும் மலிஞ்சு 20 தலைக்கட்டா பூமிக்குள்ள சேர கிடந்தவனாயா. சேர கிடந்து இன்னைக்கு இந்த தலைக்கட்டுல கலியுகத்துல என்ற தங்கத்தை பிடிச்சி இன்னைக்கு எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு சொல்லி பூமியில் எந்திரிச்சு இன்னைக்கு 27 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 27 ஆண்டு காலமா என்னை நம்பி நினைவில் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்க முடியும். கையுட்டு பழக்கம் இல்லதாயி. தாயி உன்னை 7 எடுத்து பரவாயில்ல புரியுதா. தாயி நானும் இல்ல என்ற அடியானும் ஆதிச்சித்த அவனும் எனக்கு போட்டியா வந்து நிப்பான் தெரியுமா. காரியம் நடத்துறதுல என்ன இல்ல மத்தியுமே சேதாரமா நிக்குதுன்னு சொல்றேன்னாயா புரியுதா. இன்னைக்கு மனசு நிம்மதி இல்லை. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்குதாயா. இன்னைக்கு தலைக்கு மேல சுமையில கரைஞ்சமை சொல்றேன். தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குதாயா. உடம்பு ரீதியாவே எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் மடங்கி போயிருமப்பா புரியுதா. அதனாலதான் சொன்ன காலச்சுத்துறவாம கொக்கி வேடிக்கை பார்த்துதப்பா. கொக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. இந்த 3 ஆண்டு காலமா முடிஞ்சு இந்த 1 வருஷ காலத்துல 6 ரூபாய் சாபான் வந்து நிக்கிறப்பா. தங்கங்களை எல்லாம் கருமாதித்தான் ஆளுக்கு ஒரு பக்கம்
பிச்சுக்கிட்டு ஓடிட்டு நிக்குமப்பா. புரிஞ்சுதா? மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாமப்பட்டு இன்னைக்கு வெறும்பட்டியா போய் படுகலஞ்சாய வச்சுட்டாங்க தாயி. என்னை வீட்டுக்குள்ள வந்து கேட்டுட்டு நிக்கிறப்பண்ணா உடைச்சிட்டு போதுமா? இது மொண்டிக்கட்டு நாளச்சுத்துற பாம்பே தான் கொத்தி போடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வரல. நீயும் 1000 தேவாதிகிட்ட போய் கையெழுதி பார்த்தாச்சு. ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் கட்ட உடைக்கலாமாயா? எதிரி அடையாளங்க போட்டு பாடம் கற்பிக்கிறனாயா? அந்த பூமி பிரச்சனையும் பார்த்துக்கிறேன், மற்ற பிரச்சனையும் பார்த்துக்கிறேன். பத்திரம் வச்சுக்கலாம். கோட்டையில இன்னைக்கு எல்லாமே இடம் கூட நிக்குது. நல்ல எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது. ஒரு பலம் வந்தாலும் 9 பலம் சட்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ள நீயும் காரியத்துக்கு முயற்சி பண்ற, அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி நிற்கிறாயா? அதுபோல வர வேண்டிய ஆதாயம் இன்னைக்கு கோணப்பிலிப்பாய் வர பொருளா பேச இல்லையா? இது நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா? தாய் வீட்டு போல இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற தகுதி பண்ணல, நான் போட்டு குழம்பிட்டு நிக்கிறேன். எப்படி ஆகி போயிருமா, அப்படி ஆகி போயிருமா அப்படின்னு பயந்து நிக்கிறியா? என்ற பொறுப்பு விட நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? பொறுத்து உனக்கு எந்த பொறுத்து சிக்கல் இல்லாம ஒரு வட்டி பேர் வாய்ப்பு பண்ணலாம். இது சத்திய வாக்கு தாய். முறையா உங்க போட வந்து நின்று அந்த கை நீட்டு நாங்க முடிச்சு போடலாம். புரியுதா? பத்திரம் வச்சுக்க அடியா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கணும் அதே மாதிரி அத்தனை இன்னைக்கு ஊசி முனை மேல் நிக்குதாயா? 4 பக்கம் அக்கனி கட்டி போட்டு நிறுத்தி இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாகி வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் மடங்கி இன்னைக்கு எல்லாம் சேதாரமாகி நிக்குதாயா? இதுக்கு நல்லபடியா இடகுடன் கேட்டு நிக்கிறதாகி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? வட்டியில் இன்னைக்கு கட்டை உடைக்கிறேன்னு சொல்றேன். புரியுதா? கட்டை உடைக்கிற இன்னைக்கு படிப்படி தொழில அள்ளி படியாந்து கொள்ளலாமாயா? 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துட்றேன். புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறாயா? தடம் போட்டு தர்றேன்னு முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஆரம்பிதாகி உணவு தொழில் கொஞ்சமா ஆரம்பி அள்ளி படியாந்து கொள்ளலாம். போதுமா? வாகனம் மாலை நடத்தி மாலை போடுதாயா? நீங்க அப்பா சிக்கல் நிற்கிறது தெரியுதா? இல்லையா தாயி? பொண்ணா ஏமாந்த போல பொழைக்கிறியே. கருத்ததெல்லாம் தண்ணி பெருத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? நீ பட்டி பத்தி சேர வேண்டியது பட்டி பத்தி சேர மாட்டேங்கிறாயி. நீங்க எங்கேயோ போய் வேலைக்கு பார்க்குது. இதுக்கு விட கொடுத்து கை அடக்கிய பட்டி பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? ஊடா நட்பு ஆகா பழக்கம் எங்கெங்கயோ போய் நிக்கிறாயி. நீயும் உலகமே சுத்தி பார்த்து வந்துட்ட. ஒரு தேவாதி கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? தாயி தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதி மனித அல்லேற மொத்த அலசூர் போட்டு கைப்பற்றாயா? இது சத்திய வாக்கு. அது போக இந்த பட்டிக்குள்ள அத்தனையுமே இன்னைக்கு இருள் மீன் கிடக்குதாயா? உள்ளும் முதலமா கிடக்குதாயி. சிலது உனக்கு கை பாரிசுகளும் சரி கை கிடக்காத போய்கிட்டு நிக்கிறாயா? அத்தனையும் மீட்டு வெறும்பட்டி வெள்ளாம பட்டிய படி காமிக்கிறாயா? பத்திரம் வச்சுக்கா. நம்பாம வந்தைய இப்போ நம்புறையான்னு கேட்டேன். எல்லாரும் சொல்றாங்க என்னமோ சொல்றாங்க தப்பு கிட்ட போனா எல்லாம் காரியம் நடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டு எதையோ பார்த்து வரலாமா வேண்டாமா இத்தனை பக்கம் போய் உலகம் சுத்திட்டா எங்கேயும் போய் காரியம் நடக்கல. இங்க போனா தப்ப நடக்குமா அப்படின்னு நினைச்சு வந்தேன். இப்ப நம்புறையான்னு கேட்கிறேன். தாயி இந்த பாது கருப்ப நீதிமான் சத்தியம் தவற மாட்டேன். புரிஞ்சுதா? சத்தியம் தவற மாட்டேன். என்னை நம்பி வரவில்லை கை விடவும் மாட்டேன். இது சத்திய வாக்கு. நான் இருக்கிறப்போ முசல்மீட்டு கொடுத்தாச்சரா பொன்னாளுடைய மொண்டிக்கட்ட உடைச்சாச்சரா பொன்னாளுக்கு நோவு நொடி. புரியுதா? உனக்கும் அப்படித்தான் தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு கிடந்தது. தாயி பட்டி படுகலஞ்சாய வச்சுட்டாங்க. அந்த படுகளத்தை உடைச்சாச்சு தாயி. உனக்கும் முதல் உத்தரவு போட்டு இன்னைக்கு தங்க உட்கார மாட்டேன் அலங்கரிச்சிட்டேன். இனி எந்த விதத்திலும் சேதாரம் வராது. இனி அடியானுக்கு தொழிலுக்கு வர. புரியுதா? பணம் மிச்சமடி போடலாம். இது சக்தி வாக்கு. புரியுதா? ஏன் மாதிரி இதை அப்பப்போ வந்து கையெழுந்திட்டு போ போட்டி கொடுத்துடலாம். இந்தாமா வாகனத்துக்கு உனக்கு மாலை வாங்கிட்டாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அட பொட்டி பார்க்க இன்னைக்கு உள்ள அழுது சீக்கிரம் இந்த 2 தங்கமே இல்லையா? படி இழக்கிறதுக்கு ஆள் இல்ல, பக்கத்துணையா மால் இல்ல. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு சிக்கல்ல வந்து நிக்குது. குறையோட நிக்குது இல்லையா தாயி? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். தொழில நான் ஒரு தடம் காமிக்கிறேனாயா? அந்த தடத்துல போ உனக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துடலாம். போதுமா? எல்லாரும் பங்கம் இல்லாம சில சிக்கல்ல சிக்கி பயந்து கிடக்குறீங்க. அந்த சிக்கலை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி தீக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்துருந்தாயா? புரிஞ்சுதா? பயந்து நிக்க வேண்டாம், விங்கணிக்கவும் வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிஞ்ச போகுது. இந்த பாதுகாப்பு கோட்டையில இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறேன். அழுது குழம்பி 6 பெருகி நிக்கிறியாயா? அழுத கண்ணுக்கும் தொழுத கைக்குமே 11வது நாள் கடன் காமிப்பனாயா? ஓ கூட வந்து நிக்கிறேன்.
இது போக்குவரத்துல வச்சுக்கோ. தாயி கூட்டு முத்தத்துல கட்டிக்க, கலங்காத. தாயின் தப்புமா நான் இருக்கிறேன்னாயா, பொன்னாளுங்களை தொட மாட்டேன். ரெண்டாவது என்ற நகத்தை தொட்டுட்டேன், ஒட்டி கொடுத்து கொண்டாடி தந்துடுறோம். போகிறோம் அப்படி பேசுறாங்க. அழகு பண்ணிடலாம் நம்மளுக்கு, புரிஞ்சுதா? எல்லாம் பல குறை போட்டுட்டு நிக்குதுன்றதாங்க உண்டார்லையே தாயி. தாயி என்னை நீ முழு மனசோட தான் நம்பி நிக்கிற, புரிஞ்சுதா? முருகோட சுண்ணாம்பு ஒரே வாயில முழுக முடியுமா? முடியாது. இப்பதான் வந்து என்னை பண்ண கையெழுந்திருக்கிறா. அத்தனை பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வச்சிடலாம். இதே பட்டு உன்னை நிறகலசமா வைக்கல அப்படின்ட்டா பாலத்து கருப்புன்னு பொய்ச்சாமி நினைச்சுக்காயா, புரிஞ்சுதா தாயி? பயப்பட வேண்டாம் தாயி. பத்திரம் வச்சுக்கோ, ரசப்போடு குடிச்சுக்கோ. அங்க ஒரு ரூட்டு தள்ளி போனா ஒரு மாட்டுக்கடியில ஒரு பங்காளி இருக்கானா, சுயமா 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 நிக்குது. மீசக்காரனுங்க சோடு நிக்கிறானுங்க. இந்த கனியை தனியா வாங்கி இதை கொண்டு போய் இன்னைக்கோ நாளைக்கோ கொண்டு போய் காவலுக்கு நிறுத்தினாயா, புரியுதா? அவன் அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க, அதனால உனக்கு காவலுக்கு நிறுத்துறேன். இதை கொண்டு போய் தீபம் கொண்டு போயிடு, இல்லைன்னா அங்க இருக்கிற தீபத்துல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மொத்த வச்சு பாலத்துக்கு கருப்பம் காணிக்கைன்னு சொல்லி அங்க நான் நிற்பேன், புரியுதா? அண்ணன் தம்பி வீட்டு கூட வச்சிடாத, நான் நிற்பேன் அங்க வங்கி காலடியை வச்சுட்டு பாலத்து கருப்பம் காணிக்கைன்னு சொல்லி கும்பிட்டு போட்டு பாதுகாப்பா நில பண்ணிட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். கொடிநாட்டி போடலாம் போ, எங்கேயும் போய் இவ்வளவு நேரம் நிக்க முடியாது, புரியுதா? நிக்க முடியாது, உட்காந்துரோன்னு படுத்துக்கோன்னு இப்படியே தான் இருக்கு. ஆனா இத்தனை நேரம் நீங்க நிறுத்தி வேடி காமிச்சிட்டு மத்தியா, நான் நினைச்ச அப்படின்னா 3.25 நாளைக்குல கூப்பிட மாட்டேன்னா நானே தான் நிறுத்தி வேடி காமிச்சினாயா. பொன்னாளுக்கு கட்டை உடைச்சாச்சு, நீ அழகுதே ரோட்டி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கனாயா. இது சத்திய வாக்கு, எல்லளவும் பங்கம் இல்லாம பொண்ணா முடக்கத்தை நீக்கிட்ட, கட்டை உடைச்சிட்ட. நீ மருத்துவ செலவுல போய் கண்டபடி செலவு பண்ணிடாத, என்னை நம்பி நில்லு. கொண்டாடி போடலாமாயா? குடும்ப ஏட்டுல சில போட்டு குழப்பிட்டு நிக்கிறியாயா, வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரியும் வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன்னாயா, போட்டி பார்க்கலாம். எப்படி இப்ப நான் அலங்காரமா நிக்கிறேன் பாத்தியா, அதே அலங்காரத்து பட்டியல காமிச்சிடலாமாயா. இது சத்திய பார்த்து உருவு செஞ்சு வச்சிருவானு பத்திரம் வச்சுக்க. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிதாயா, உண்டா இல்லையா தாயி? அதே மாதிரி ரெண்டு பக்கமே புரிஞ்சுக்கிறது. சின்ன பிள்ளைகளாட்டு இருக்கிறாங்க, புரியுதா? மரபெல்லாம் பேசிட்டா உடச்சே பேசிட்டா. தாயி குடும்ப ஏற்றுல இன்னைக்கு நிம்மதி இல்லாத நிக்குதுன்றதாங்க. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைகளாட்ட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுதா? இங்க ஒண்ணு சொன்னா அங்க 9 வருது, அங்க ஒண்ணு சொன்னா இங்க 9 வருது. ரெண்டு பேரும் காரா சூரியா நிக்கிறாங்க. இல்லத்துக்குள்ள பெத்த தங்கங்களும் இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது, என்ன இல்லையா? என்னென்னமோ தப்பா நினைச்சுக்காது, சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்னு சொல்றேன். அது போக நீ செய்யற தொழிலும் சின்ன பின்னப்பட்டு நிக்குது, அடியா செய்யற தொழிலும் சின்ன பின்னப்பட்டு நிக்குது. முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது, புரியுதா? இந்த 3 ஆண்டு காலமா முடக்கி இந்த 1 வருஷ காலத்துல வாரதா இல்லைன்னா செத்து போயில குழந்தைகளுக்காக இருக்குது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிக்குது. இல்லைன்னா உண்டுன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, என்ன இல்லையா தாயி? தாயி இது யாரு பேர்லயுமே தப்பு இல்லை, புரிஞ்சுதா? இது வேற மாதிரி நடந்து போச்சாயா. எதிரி உறவாடி கெடுத்து இன்னைக்கு எல்லினகை ஆடிட்டு நிக்கிறான், அடையாளம் காமிக்கணாயா. தன்னை போல உன நவுத்திரப்பாரு, சரிதா? நவுத்தி வட்டி என்ற ஓவர் கலசம் என்ற மாதிரி பின்ன வச்சு நிறகலசமா வச்சு காமிக்கிறதாயி. இது சத்தியமாக இன்னைக்கே வந்துடுவேன், இன்னைக்கே வெடிச்சு வெளியாத நேரம் உங்க பட்டிகளை வந்து புதுவனாயா. நான் வர்றதுக்கு அடையாளம் உன்ற வேட்டக்கார வெளியே உழைப்பானாயா, ஊழையிடுற மாதிரி சத்தம் போடுவான், புரியுதா? அது ஒரு சத்தம் பாரு. நான் உள்ள வந்து போதுறதுக்கு ஜந்தனமும் சவ்வாதுமா வாசம் வரும், புரியுதா? வந்து எடுத்து வீசிட்டு வரனாயா. உங்க பட்டி பூத்து கொடுத்து நந்தவனமா மீட்டு போடலாம். பத்திரம் வச்சுக்கிற ஓதாயி ஒரு ஏற முடிஞ்சுட்டான். அதே மாதிரி அடியா உனக்கு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டான். என்னைத்தான் முழு மனசோட நம்பி எதையுமே என்னை கேட்காம செய்யறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி வந்து கை தட்டுலையும் அன்னையிலிருந்து உனக்கு ஏறுமுகம் தான் இல்லையா? உனக்கு அடையாளம் காமிச்சாச்சு, முடிச்சு கொடுத்தாச்சு. அதுல 10 பணம் மிச்சம் பண்ணி தரப்போம், போதுமா? உனக்கு இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் என்னை இதே மாதிரி கையேந்திட்டு வா. இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கா சொல்றேன், கை நீட்டு. சத்திய வாக்கு அனாமக்கு சொத்து கண்ணில் காமிக்கிறேன், சரி? போ. அதுக்காக காசு பணத்தை செலவு பண்ணக்கூடாது, சரி? ₹1 அடுத்தவங்க செலவு பண்ணிட்டு அப்படின்னா நான் வரமாட்டேன், சரி? புரியுதா? என் பொறுப்புல விடணும், சரி? நான் பார்த்துக்கிறேன், சரி?
இத்தனை பேர்த்து காரியத்தை நடத்தினேன், உங்களது மட்டும் கொஞ்சம் தவணை விட்டுட்டுனா எந்தப்பா இவன் தப்பா? அடியா அரமனையில் உட்கார வச்செல்லாம் பேரு நீயா கவலைப்பட்டு நிக்கிறாங்க. புரிஞ்சுதா? கருப்பனுடைய சொல்லு என்னைக்குமே மாறாது. நல்லா புரிஞ்சுக்கா. நான் பொய்யேடும் எடுக்க மாட்டேனாயா, என்னை நம்பி நிக்கிறதில் நான் வாழ வச்சுட்டா பழக்கம். அதே மாதிரி தங்கத்தை அரமனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சும் தந்துருந்தாயா, நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? அது போகின்ற குடும்பத்தில் எத்தனையோ சிக்கல் இருந்தது, அத்தனை சிக்கலுக்கும் விட கொடுத்துருந்தாயி. நீ அடியானுக்கு அரமனையில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டுனா போகுது. முயற்சி பண்ணப்பா. இந்த ஆடி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு தடம் போடுறேன், ஆடி முடிஞ்சோன்னு உன்னை உட்கார வச்சு கோயில் அமைச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? ஒரு நாளைக்கு போடு கொடுத்துருவியா? எப்படி பெருமானத்துக்காக எப்படி கொடுத்துருவியான்னு கேட்க பேசுற போவ எனக்கு இல்ல ஒன்னாளுக்கு இன்னைக்கு குறையா நிக்குதாயா இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சாணேறி முளந்தடிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்கும் நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பட்டி அத்தனை இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சுற்றி நிற்குதாயா. தங்கத்துக்கு அரண்மனை அமையணும், மங்களிக்காரனுக்கு ஒரு நல்லபடியா ஒரு அமைப்பு அமையணும். தாயி அவன் என்னமோ கண்டதை போட்டு உழப்பிட்டு எழுதிட்டு கிடக்கிறான் ஐயா. காக்கி துணிக்கு அனுப்பிச்சிடலாமா? காக்கி துணி அப்படின்னா காக்கி துணி அப்படின்னா என்ன சொல்லு? இன்ஸ்பெக்டராக்கி போடலாமா ஐயா? போதுமா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ண சொல்லு. இன்ஸ்பெக்டராக்கி தேவப்பட்டியில கொண்டு நிறுத்தி அழகு பார்த்து போடலாமா ஐயா? போதுமா? அடியான மனசோட வேண்டான்னு சொல்லு. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாவத்துக்கு இருப்ப தாய்ந்த குடும்பம் நான் இருக்கிற மற்ற எதுலையுமே கவனத்தை செலுத்த வேண்டாம், இதுல மட்டும் செலுத்த சொல்லு. அவனை அரண்மனையில் உட்கார வச்சு நான் தொப்பி போட்டு கொண்டு நிறுத்துறேன். போதுமா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்காம பல கோணத்துல போயிட்டு நிக்கிறாயா. வழியந்தெல்லாம் தாயி எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினேன், ஒரு பக்கம் கை கொடுக்கல. ஆனை பிடிக்கிற பூனை பிடிக்கிறாங்கன்னு எதையும் பிடிக்கல. நானுக்கு இருந்தாயி என்னை நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா உன்ற தேர்வு ரதத்தை ஜோடிச்சு போடலாம் ஐயா. போதுமா? அது போக சில குறைய போட்டுட்டு நிக்கிற அந்த அரண்மனையும் கட்டி போடலாம். பத்திரம் வச்சுக்க ரசபோடு தாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல அழகு பேர் ஒட்டி இல்லாமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் ஏமாந்த போல பழச்சிட்டேன், இனியாவது கொஞ்சம் உஷாரா போல கட்டை உழைச்சு போடலாம். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல முடக்கத்தை பூரா நீக்கி போடுறேன். தொழிலையும் வெளி தந்துனாயா 4 பணம் மிச்சம் பண்ணி உன்னோட பர்டிகுலர் இருக்கிற சிக்கலுக்கு பட கொடுத்துடலாம். போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேர்முட்டி தேவாதிக்கு ஒரு முறை பாக்கி நிக்குதா? தேர்முட்டி தேவாதி மரத்தேர் அங்க நிக்குது, அந்த தேவாதிக்கு ஒரு முறை நிக்குது. பார் வந்தேன் வாயவே திறக்கிறதுக்கு கப்பு நடிச்சு நிக்கிறேன். அதை போய் இப்ப செய்ய முடியலனாலும் போய் இப்போ 2 பேரும் போய் ஒரு நிவேபம் போட்டு கையேந்தி கும்பிட்டுட்டு முடிச்சு தரனாயா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போட்டு வந்து சேரும். புரியுதா? ஒரே தேவாதியோட சொன்னேன், இங்க நின்று போய் வாயை திறக்கிற கூட பண்ணுது. ஒன்னும் பயப்பட வேண்டாம், பத்திரம் வச்சுக்கிறோம். விட கொடுத்து அது முனமுடியாது முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்குது. உண்டா இல்லையா? உடைக்க வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதே மாதிரி சில விஷயத்துல ஏமாந்த பொழப்பும் பொழைச்சிட்டு நிக்குது. ஒன்னும் பயப்பட வேண்டாம், தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். கட்டி வழி விடுறேன் பாரு. பேசினாலும் இங்க வந்து வாய் திறக்க முடியாது, நானே நிறுத்திடுவேன். அதனால்தான் உன்னை அங்கே முடி கூட்டு மறுபடியும் கூப்பிடுவேன். துணி காரியத்தை கை கொட்டி கொடுத்துருவேன். மனசு வந்து திக்க வேண்டாம். அங்கே போனால் முதல் தோல்வியாக வேண்டியது, அந்த தோல்வி இங்கே கொடுத்து இப்போ வெற்றி ஆயாச்சு. போதுமா? நான் பார்த்துக்கிறேன். இது சத்திய வாக்கு போ வரணும். நானுக்கும் போ.